Hi friends, welcome to Village Veetu Virundhu. இன்னைக்கு நம்ம Village Veetu விருந்துல ரம்ஜான் ஸ்பெஷலா தந்தூரி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம். இது வித்தியாசமான செய்முறையில வித்தியாசமான டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். அதுல 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன், அதாவது காஞ்ச வெந்தய இலை சேர்த்துக்கிறேன். அரை மூடி எலுமிச்சம்பழத்தோட சாறு இதில் சேர்த்துக்கிறேன். நல்ல கெட்டியான தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு 350 கிராம் அளவு சிக்கன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவில் சிக்கன் கோட்டாகிற அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெசரி வச்ச சிக்கனை ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நான் 2.5 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். 2.5 கப்புன்றது ஒரு 300 கிராம் கிட்ட இருக்கும். நம்ம 350 கிராம் சிக்கனுக்கு 300 கிராம் ரைஸ் எடுத்துக்கிறோம். எப்போவுமே ரைஸை விட சிக்கன் கொஞ்சம் ஜாஸ்தி அமௌண்ட் இருந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போது ரைஸை ஒரு 1/2 hour அளவு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போது 1.5 மணி நேரம் கிட்ட சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இதை நான் ஒரு கிரில் பேனில் இன்றைக்கி ரோஸ்ட் பண்ணிக்கிற போகிறேன். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். கொஞ்சம் மூடி போட்டு அப்பப்போ பரட்டி விட்டு நம்ம குக் பண்ணணும். நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு போட்டு குக் பண்ணிக்கலாம், எல்லா சைடும் குக் ஆகிற அளவுக்கு. நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவரோட நல்ல சூப்பராக நம்மளோட சிக்கன் ரெடியாக இருக்குது. நம்ம நார்மலாக சிக்கன் பிரியாணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டும் அதோட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக அமேசிங்காக இருந்துச்சு. இப்போது ஒரு குக்கரில் ஒரு 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பிரியாணிக்கு கடலை எண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சூடான உடனே 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். 3 கிராம்பு, 3 பட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 அன்னாசி பூ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜாதி பத்திரி சேர்த்துக்கிறேன். எல்லாமே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு கசப்பு தன்மை வந்துடும். 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கிறேன். 3 கீறின பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் சேர்த்துக்கிறேன்.
நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்தளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனில் ஒரு பாதி சிக்கனை இதில் சேர்த்துக்கிறலாம். பாதி சேர்த்து நல்லா கிளறும் போது அந்த சிக்கனோட ஃப்ளேவர் நல்லா பிரியாணியில் இறங்கிடும் நமக்கு. இப்போது 2.5 கப் அரிசிக்கு நான் 3.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு நான் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா குழையாமல் உதிர் உதிராக கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுக்குருவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை நல்லா வடிகட்டிட்டு இப்போது நான் இதில் சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்த பிறகு ரொம்ப போட்டு கிளறாமல் லைட்டாக பரட்டி விடணும். அப்போ தான் உடையாமல் நமக்கு முழுசாக கிடைக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு தண்ணி பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஆனால் அரிசி மேலாப்பில் தெரிய ஆரம்பிக்குது. இப்போது மீதி இருக்கிற சிக்கனை மேலே வச்சுட்டு குக்கரை மூடிடலாம். குக்கரை நல்லா மூடிட்டு ஒரு தோசை சட்டியை வச்சு தம் பண்ண போகிறேன். இப்போ ஒரு தோசை சட்டியை வச்சுட்டு குக்கரை அது மேலே வச்சுக்கிறேன். வச்சுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் அளவு நீங்கள் சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருங்க. 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உதிரியாக நல்லா பொலன்னு எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் கூட சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் குக்கரை 15 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஒரு 1/2 hour கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள் நம்மளோட பிரியாணி உதிரியாக எவ்வளோ யம்மியாக ரெடியாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.